8 மாசத்துக்கு பிறகு நம்முடைய அடுத்தடுத்த முஜாஹிதாக்களுடைய தரங்கள் கூடுவது. நம்முடைய தாவத்துடைய ஜிஸ்பா, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய யோசனைகள், இதில் எல்லாம் நம்முடைய ரகோமே நரம்புகள், நாடி நரம்புகள் அடிப்பாங்க. இதுதான் ஹிதாயத்துடைய முதல் படித்தரம் இஸ்லாம். ஒருத்தர் இஸ்லாத்தில் வந்தார். இஸ்லாத்து வந்த பிறகு 3 விஷயங்கள் என்னென்ன? முஜாஹதா செய்கிறாரு, தலபோடு இருக்கிறாரு, முஜாஹதா செய்கிறாரு, பிள்ளைங்களை விட்டு பிரிகிறாரு, காலங்களை ஒதுக்குறாரு, தலபோடு இருக்கிறாரு, அஸ்மத்து இருக்குது உள்ளத்தில். அல்லா தஆலா 2வது ஸ்டேஜ் கொடுப்பான். ஹிதாயத்து 2வது ஸ்டேஜ் முஃமினீன், முஸ்லிமின்லேருந்து மூமினீனாக மாறுவார். இப்போ அல்லாஹ்வுடைய உதவியெல்லாம் வர ஆரம்பிக்கும். குர்ஆன் ஹதீஸில் உதவியுடைய வாக்குறுதி எல்லாமே ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், முஃமினுக்கு உதவி செய்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீன ஆமனு இன்னா லா நன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவங்களுக்கு தான் உதவிங்கிறான். குர்ஆனில் எல்லா இடங்கள்லையும் இஸ்லாத்துக்கான வாக்குறுதி இல்லைங்க. 2வது முஃமினீன். செகண்ட் ஸ்டேஜுக்கு வராத வரைக்கும் உதவியே கிடைக்காது. முதல்ல அல்லாஹ் உதவி வராது. இன்றைக்கி உம்மத்தில் உதவியுடைய தடைப்பட்டு போனதுக்கான காரணம், நம்ம முஸ்லீமாக வாழ்கிறோம். முஸ்லீமாக வாழ்ந்தால் ஆகரத்தில் தான் பிரயோஜனம். செகண்ட் ஸ்டேஜ் வரணும். செகண்ட் ஸ்டேஜ் என்னங்க? முஃமினீன், முஃமினீனுக்கு வரணும். ஈமானுடையவன். ஈமான்னா என்ன? அது ஒரு பெரிய பாடம், பெரிய அது ஒரு விசாலமான தலைப்பு. அது 2வது ஸ்டேஜ் ஹிதாயத்துடைய 2வது படித்தரத்துக்கு வந்துடுறார் அவர். முஃமினீனை மாற்றுறார். முஃமின்னா என்ன அடையாளம்னா பாருங்கள், முஸ்லீம்னா உறுப்புகள் ஏற்றுக்குச்சு. முஃமின்னா உள்ளே ஏற்றுக்கணுமா? உள்ளே ஏற்றுக்கணும். உள்ளே என்ன ஏற்றுக்குது? அல்லாஹ்வுக்கு உண்டாகுது, அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பயம், இதெல்லாம் பார்த்தீங்களா? இது மூமின்ங்கிற அடையாளம். இஸ்லாம் தொழுவார், நோன்பு வைப்பார், நம்பிக்கையில் பலகீனம் இருக்கும். இதுதான் இஸ்லாத்துக்கும் ஈமானுக்குள்ள வித்தியாசம். இப்போ ஹிதாயத்துடைய முதல் படித்தரத்தில் முஸ்லீம் ஆனால் அடுத்த ஸ்டேஜ் எப்படி வர்றது? அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றது தான் நமக்கு முஜாஹதா, தலப், அஸ்மத் 3 கொடுக்கப்பட்டுச்சு. முஜாஹதா, தலப், அஸ்மத் இது 3 இருந்துச்சு. 2வது ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க. 2வது ஸ்டேஜ் என்னங்க போவோம்? முஃமினீன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு நம்ம இருப்போம். இது இவ்வளோ தானே இருக்கா? ஹிதாயத்தை அடுத்த படித்தரம் என்ன? முஃமினீன் கிடத்து என்னங்க? சரி, முஃமினில் ஒருத்தர் இருக்கிறாங்கிறது அடையாளம் என்ன? ஒவ்வொரு படித்தரத்துக்கும் ஸ்கேல் இருக்குது, அளவுகோல் இருக்குது. நான் இப்போ எந்த இதில் இருக்கிறேன்? நான் முஸ்லீம்னு இருக்கிறேன்னா ஹிதாயத்தில், மூமின்னு இருக்கிறேன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேல் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நபி ஸ்கேலை சொன்னாங்க. ஒரு சாஹிப் வந்தார், ஜா அராபியூன், முன்தகவல் வருது, ஹதீஸ் நம்பர் 19. என்ன கேட்டார்? வள்ளி ஈமான், ஈமானா என்ன அப்படின்னாரு. இப்போ என்ன கேட்குறாரு? ஈமானுடைய ஸ்கேல் கேட்குறாரு. நபி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்னாங்க, இதா சர்ரத்க ஹசரத்க வசாத்க சையத்க ஃபந்த மூமின், நலவான காரியங்கள் உன்னை மகிழ்விக்குது, பாவமான காரியங்கள் நீ செஞ்சுட்டேன்னா உனக்கு துக்கம் வருது, இனி மூமின்னு சொன்னாங்க. மூமின்ட்ட பாவம் இருக்கும், ஆனால் அது கூடவே அஃப்சோஸ், நதாமத், அந்த கை சேதமும் துக்கமும் இருக்கும். இது 2வது ஸ்டேஜ். இப்போ நம்ம யோசனை பண்ணிக்கலாம், நீங்களும் நானும் மூமினாக இருக்குமா, முஸ்லீமாக இருக்குமா சொல்லிட்டு. இது ஈமானுடைய ஸ்டேஜுக்கு வந்துடும், ஹிதாயத்துடைய ஸ்டேஜ். இந்த ஈமானில் இருந்துகிட்டே இவர் என்ன செய்கிறாரு? மறுபடியும் முஜாஹதாவில், தலபில், அஸ்மத், இந்த 3 விஷயங்களும் இவருக்கு மிகச்சிருக்குது. இவருடைய இந்த அமலை பார்த்து அல்லா தஆலா 3வது படித்தரை கொண்டு வருவான். முஸ்லிமீன், முஃமினீன், 3வது இமாம் ராஜி சொல்லுவாங்க முத்தகீன் கொண்டு வருவாங்க. முத்தகீன் சிஃபத் தக்வா. முத்தகீனா என்ன அப்படின்னா, முத்தகீனா என்னென்னா அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும், அல்லாஹ்வுடைய ஹவுஃப், பயம், பாவங்களுடைய விஷயங்கள். முத்தகீன்ட்டே பாவம் இருக்குமா? முத்தகீன்ட்டையும் பாவம் இருக்குமா? ஆனால் என்ன அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், பாவம் செய்வாங்களாம், திடீர்னு அல்லாஹ் நான் போது அப்படி விட்டுடுவாங்களாம். அந்த லென்த்த நாள் ஜூஸில் வருது இல்லை, முத்தகீன்ட்ட பாவம் இருக்கும், மூமின்ட்ட பாவம் இருக்கும். மூமின்ட்ட பாவத்துக்கும் முத்தகீன்ட்ட பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்? மூமின் பாவம் செய்வார், செஞ்சு முடிச்சு வருத்தப்படுவார், அடடா செஞ்சுட்டோமே, செஞ்சு முடிச்ச பிறகு அழுக வரும். முத்தகீன்ட்ட பாவம் இருக்கும், செஞ்சுட்டு இருக்கும் போதே விட்டுருவார், ஐயோ அப்படின்னு விட்டுருவார். வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு, செஞ்சுட்டு இருக்கும் போதே விட்டுடுவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. மூமின் செஞ்சு முடிச்சுட்டு வருத்தப்படுவார், செஞ்சு முடிச்சுட்டு வந்து அல்லாஹ் அழுவார், அவர் மூமினின். செஞ்சுட்டு இருக்கும் போது டப்புன்னு விட்டுருவார், இடையில அப்படியே விட்டு ஓடி வந்துடுவார், இவர் முத்தகீன். இதுதான் 2க்கும் சின்ன நுணுக்கமான வித்தியாசம். செஞ்சுட்டு இருக்கும் போதே அப்படியே இடையில விட்டுடுவார், அல்லாஹ் ஞாபகம் வந்தோடனே அடடா அப்படியே விட்டுட்டு ஓடுவார். சம்பவம் நான் சொல்ல முடியாது, நிறைய சம்பவங்கள், எத்தனை சம்பவம் சொல்லலாம். சஹாபாக்களில், தாபீன்களில், சஹாபாக்கள் எவ்வளோ சஹாபா சொல்லலாம். பாவம் செஞ்சுட்டு தான் திடீர்னு அப்படியே ஹவுஃப் விட்டாங்க. இது முத்தகீன். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய அஹ்காம்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் நுணுக்கமாக இது விளங்கணும், ரொம்ப நுணுக்கமான விஷயம். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இறங்குச்சில்ல, எந்த கட்டளைகள்லாம் செய்யாதீங்க தடை உத்தரவுகள் கட்டளை இறங்குச்சில்ல, அது எப்போ இருந்துச்சுன்னா சஹாபாக்கள் முத்தகீன்கிற தரஜாக்கு வந்த பிறகு தான் இறங்குச்சான். முத்தகீன்கிற தரஜாக்கு வந்த பிறகு தான் சஹாபாக்களுக்கு நஹியுடைய கட்டளைகள், செய்யாதீங்க அந்த ஆர்டர்ஸ்,
சாராயம் குடிக்காதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க. இந்த கட்டளைகள் எப்போ வந்துச்சுன்னா, அதனால தான் சஹாபாக்கள் செஞ்சு அப்படியே உடைச்சாங்க. அந்த பாட்டில் போட்டு உடைச்சாங்களே, அது சிஃபத் ஈமான் இருந்தால் உடச்சிக்க மாட்டான். சிஃபத் ஈமான் இருந்தானா குடிச்சு முடிச்சுட்டு வந்து வருத்தப்பட்டுருப்பான் பழைய வந்து உட்காந்து. குடிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் கைகளில் கோப்பைகள் இருக்கிற நிலையில், எங்களில் சிலருடைய வாயில் அந்த மதுவுடைய பானம் இருக்கிற நிலையில் நாங்கள் துப்புனோம் உடச்சோம் வருது. என்ன அர்த்தம்? சிஃபத் தக்குவாவுடைய ஸ்தானத்துக்கு வந்தால் தான் பாவங்களை விடவே முடியும். ஈமான் இருந்தால் பாவம் செய்வார், செஞ்சு முடிச்சுட்டு வருத்தப்படுவார். இஸ்லாமில் அந்த வருத்தமும் இருக்காது. முஸ்லீமுக்கு வருத்தம் இருக்காது, மூமினுக்கு வருத்தம் இருக்கும். முத்தகை செஞ்சுட்டு இருக்கும்போது விட்டுடுவார். எப்படி ஒரு தக்குவாவுடைய தரம் வந்துருந்துச்சுன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் தெருக்கள்லாம் மது போட்டு உடைச்சோம். ஒரு இடத்த முடிவு செஞ்சு ஒரு ஊருடைய எல்லையில் போய் உடைச்சோம். எந்த அளவுக்கு மது பாட்டில் உடைக்கப்பட்டதுன்னா, 15-20 வருஷத்துக்கு பிறகு கூட மதனாவில் ஏதாவது பெரிய மழை பெஞ்சிச்சுன்னா மதுவுடைய வாசம் அடிக்கும். அவ்வளோ மது போட்டு உடைச்சாங்க. 15 வருஷத்துக்கு பிறகு மது இப்போ மழை பெஞ்சு கடுமையான மழை பெஞ்சிச்சுன்னா அந்த குப்பையில் இருக்க அந்த மதுவுடைய வாசம் நாங்கள் உணர்ந்தோம்னு சொன்னாங்க. இது சிஃபத் தக்குவா. மூணாவது தரம் வந்து தக்குவா, முத்தகீன். நம்ம வக்து கொடுக்குறோம், நம்முடைய நேரங்கள் காலங்கள் செலவாகுது, தாலிமுடைய ஹல்காக்களில், தாவத்தில் நம்முடைய தரம் இந்த ஹிதாயத்தில் உயர்ந்துகிட்டே போகணும். நம்ம முத்தகீனுடைய ஸ்தானம் வரணும். முத்தகீன் பாருங்கள், யார் முத்தகீன் ஆகிறாங்களோ இவங்களுக்கு தான் குர்ஆனுடைய சில நுணுக்கமான விஷயங்களுடைய வழிகாட்ட செய்யப்படும். ஹுதல்லில் முத்தகீன் வருதா இல்லையா? ஹுதல்லில் நாஸுக்கு ஹுதல் முத்தகீன் அர்த்தம். ஹுதல்லில் நாஸ்னா குர்ஆன் வழிகாட்டும். ஆனால் முத்தகீனுக்கு மாறிட்டோம்னா குர்ஆனுடைய நுணுக்கங்களை கூட அமல் செய்கிறது லேஸ். குர்ஆனுடைய சின்ன சின்ன கட்டளைகளை கூட அமல் செய்கிறது லேஸ். இல்லைன்னா சின்ன சின்ன கட்டளைகளுடைய சின்ன சின்ன முஸ்தஹபாத், சின்ன சின்ன சுன்னத்துகள், இதனுடைய கண்ணியம் எப்போ வரும்னா முத்தகீனோட தான் வருமா. முஸ்லீமுக்கு வராது. முஸ்லீமுக்கு தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஜக்காத் இருக்கும், ஹஜ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே வராது. மூமினுக்கும் இருக்கும். ஆனால் முத்தகீன் ஆகிட்டா ஹுதன்லில் முத்தகீன். ஒவ்வொரு சின்ன பெரிய ஹரியேக் சோட்டி படி சின்ன பெரிய விஷயத்துடைய ஹிதாயத் அல்லா கொடுப்பான் முத்தகீன். நம்ம ஹிதாயத்துன்னு சொல்கிறோமே, அல்லா இது கேட்க சொல்ல, கேளு. ஹிதாயத் இதன சாத முத்தகீன் கேளு. அப்போது நீ வந்து முஸ்லீமாக வாழ்கிறீங்க, அடுத்து மூமியாக மாறுங்க, அடுத்து அல்லா முத்தகீன்னு சொல்கிறான். முத்தகீனுக்கு அடுத்து என்னங்க இருக்குது? ஒருத்தர் முத்தகீன் ஆகிட்டார், பாவம் செய்யும் போது பயம் வருது. அடுத்த ஸ்டேஜ் என்ன? இமாம் ராஸி அற்புதமாக சொல்கிறாங்க, அல்லா அவங்க கபரை பிரகாசமாக்குவானாக. அவங்க சொன்னாங்க, முத்தகீனுக்கு பிறகு கவனமான விஷயங்கள் எல்லாம் கவனமாக கேளுங்க. முத்தகீனுக்கு பிறகு சொன்னாங்க காணித்தீன். காணித்தீன் அப்படிங்கிற ஸ்தானம் வரும். காணித்தீன் என்னங்க? காணித்தீன் பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனால் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்றுக்கு பாவம் செய்யும் போது பயப்படுறது. இன்னொன்று 4வது ஸ்டேஜ் காணித்தீன். நம்ம யோசனை பண்ணணும், பாவமே செய்ய மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஒரு ஆயத்துக்கா இல்லையா? அந்த ஆயத்தில் என்ன வருது? முத்தகலி வருது, அந்த ஹதீஸ் வருது. நீங்கள் கவனமாக படிச்சு தான் உங்களுக்கு புரியும். அந்த ஹதீஸ் என்னது? அவர்கள் தங்களுடைய செயல்களுக்கு போயினால் பயப்படுவாங்க அப்படின்னு வருது இந்த ஆயத்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, இவங்க யார்? இது என்ன ஸ்டேஜுன்னு கேட்டாங்க. இவங்க யார்? இவங்கெல்லாம் விபச்சாரம், பெரும் பெரும் பாவங்கள் அதான் செஞ்சுட்டு பயப்பட இவங்களா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி சார்? இவங்க இல்லை, இவங்க நன்மையான காரியங்கள் தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, ஆனால் பயப்படுவாங்க. அந்த ஹதீஸ் அப்படியே வருது. இது என்ன? இது தக்குவா இல்லை, இது தக்குவா தாண்டி மேலே போயிட்டாங்க. காணித்தீனுக்கு போயிட்டாங்க. அந்த ஹதீஸுக்கு இதுதான் பொருத்தம். நபி அந்த ஸ்டேஜில் யாரை சொல்கிறாங்கன்னா, அவங்க காணித்தீன். அவங்க காணித்தீன் சொன்னால் பாவம் செய்ய மாட்டாங்க, நன்மை செஞ்சுட்டு இருப்பாங்க, தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, ஆனால் பயம் இருக்கும். எங்கடா அல்லா நம்மளை ஏதாவது பிடிச்சிட்டு வேணும், அல்லா தண்டிச்சுட்டு வேணும், அல்லாவுடைய பிடி வந்துடுமோ, பக்கடு வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. இவங்க காணித்தீன். நபி அவங்களே துவா செய்கிறாங்க. நசையில் வருது என்ன துவா? அல்லாஹ் மின் யஸ்அலுக தமாமல் ஒது, எல்லாம் உன்ட்ட பரிபூர்ணமான ஒதுவை கேட்குறேன். தமாம் ஸலா, பரிபூர்ணமான தொழுகை கேட்குறேன். தமாம மக்ஃபிரத்திக், பரிபூர்ணமான மன்னிப்பு கேட்குறேன். தமாம ரிதுவானிக், பரிபூர்ணமான உன்னுடைய பொறுத்து கேட்குறேன். ஏங்க நபி பாவம் செஞ்சுட்டா இந்த துவா கேட்டாங்க? நபி அவங்க நன்மையில் முன்மாதிரி. நமக்கு தொழுது முடிச்ச நபியோட துவா என்ன தெரியுங்களா? மா அரஃப்னாக ஹக்க மாரிஃபத்திக், எல்லாம் உன்னை எப்படி என்ன அறியணுமோ எனக்கு அப்படி தெரிய தெரியல. மா அபதனாக ஹக்க மாரிஃபத்திக், உன்னை எப்படி உன் தகுதிக்கேற்ப இபாதை செய்யணுமோ அந்த மாதிரி நான் இபாதை செய்ய தெரியல. இவங்க தான் காணித்தீன். தொழுது முடிச்சுட்டு அழுவாங்க. அடரா, பாவம் செஞ்சுட்டு அழுவுறதில்ல. 4வது ஸ்டேஜ். இன்றைக்கி உம்மத்தில் உழைப்பு செய்யலை, உம்மத்துடைய ஜான்மால் செலவாகலைன்னா உம்மத் என்ன செய்யுமா? அமல்களுக்கு பிறகு இத்திமினான் ஹோக்கர் பேட் ஜாயிக்கு நான் தான் மைத்தோ நமாஜியும் அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க காணித்தீனில் இல்லை, இவங்க மூமினில் கூட இல்லை. இத்திமினான்
இந்த வியாதி வந்துடும். உம்மத்தில் ஜான் மால் செலவழிக்கலைன்னா உம்மத்தை காணித்தின் ஸ்டேஜ் வரவே வராது. காணித்தின் ஸ்டேஜ் என்ன? நன்மை செஞ்சுட்டு அழுகணும், நன்மை செஞ்சுட்டு பயப்படணும். 3 நாள் 10 நாள் 40 நாள் இதுக்கு பிறகு பயம் வந்துடணும். அடடா இது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போச்சுன்னா. உமராதியாலும் அந்த பயம் இருந்துச்சு. கேட்டாங்க, நீங்கள் அல்லாஹ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி பயப்படுறீங்க? உமரங்க சொன்னாலே அருமைய நாளில் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போங்க, ஒருத்த மட்டும்தான் நரகத்துக்குன்னு சொல்லி அனுப்புறதுக்காக ஏளனம் செய்யப்பட்டால் அது நானாக இருப்போம்னு எனக்கு பயம் இருக்குது. இதுக்கு பிறகு தான் பயம். நன்மைகள் செஞ்சதுக்கு பிறகு சிஃபத்தை காணித்தீன் இதெல்லாம் குர்ஆனே சொன்னேன். இந்த சிஃபத்தெல்லாம் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜ் ஹிதாயத்துடைய 4வது ஸ்டேஜ் இது. இப்போ நம்ம யோசனை பண்ணுவோம், நம்ம எங்கே இருக்கோம், எந்த அளவில் இருக்கிறோம், பக்துகள் கொடுக்குறோமே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த தரத்தை நம்ம அடையணும். இதுதான் சஹாபாக்களோட முன்மாதிரி வச்சு வேலை செய்கிறது. சஹாபாக்கள் தான் நம்மளுடைய டார்கெட். ஆகக்கா மனதில் சாமனை. இப்போ காணித்தீன் இந்த கனாத் வருது. சரி, ஒருத்தர் காணித்தீனுக்கு வந்துட்டார். நன்மையான காரியம் செய்கிறாரு, தொழுகிறாரு, இபாதா செய்கிறாரு, நேரம் காலம் கொடுக்குறாரு, ஆனால் பயப்படுறாரு, அழுகிறார். இவர் காணித்தீனில் இருக்கிறார். இதோட முடிஞ்சு போச்சா ஹிதாயத்து? ஹிதாயத்து இதுக்கு மேலே இருக்குது. இதுக்கு மேலே சொல்லப்பட்டு முத்தவக்கீலினுக்கு வருவார். அப்புறம் தான் முத்தவக்கீலின் பாருங்கள். முத்தவக்கீலினுக்கு வந்தால் தான் ஆஸ்மானி மதது இருக்குது. நல்லா விளையுங்க. முத்தவக்கீலினுக்கு வராத வரைக்கும் மதது இருக்கும். ஆஸ்மானி ஃபரிஷ்தோங்கி மதது இருக்குல்ல. பாரு, மூமினுக்கு அல்ல உதவி செய்வான். முத்தகன் முஸ்லீமுக்கு உதவி இல்லை உலகத்தில், அது முடிஞ்சு போச்சு. மூமின்களை உதவி செய்வான், முத்தகன்களை உதவி செய்வான். அடுத்த காணித்தின் 4வது ஸ்டேஜுக்கு போனாலும் உதவி நடக்கும். முத்தவக்கீலினுக்கு உதவி நடக்கும். எப்படி நடக்கும்னா, முத்தவக்கீலினுக்கு மலக்கள் வந்து வேலை செஞ்சு கொடுத்து போவாங்க. பத்ருடைய சஹாபாக்கள் எல்லாம் சொல்லும் போது வஅலல்லாஹி ஃபல்யதவக்கல் முத்தவக்கிலூன், அவங்க முத்தவக்கீலினாக இருந்தாங்கன்னு சொல்கிறான். எதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தும்? ஏன் மூமின் நல்லா சொல்லக்கூடாதா? பத்ரு சஹாபாக்களை மூமின் நல்லா சொல்லலை, முத்தவக்கீலின்னு சொல்கிறான். முஸ்லிமீன், மூமினீன், முத்தகீன், காணித்தீன், முத்தவக்கிலீன். 5வது ஸ்டேஜ். இங்கே 5க்கு நம்ம வந்துட்டோம்னா ஆஸ்மானி மதத், ஃபரிஷ்தோங்கி மதத். ஆஸ்மானி மதத்துங்கிட்ட ஃபரிஷ்தோங்கி மதத் இருக்கும். அல்ல அப்படியே மலக்கள் தத்ரூபமாக இறக்குவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து இலாஹி. முத்தவக்கிலின் ஆனாதான் மலக்களுடைய உதவி நீங்கள் பார்க்க முடியும். இந்த உம்மத்துடைய வெற்றிக்கான ஒரே வழி ஆஸ்மானி மதத்து மட்டும்தான். அஸ்பாபுகளே கிடையாதுங்க. உலகத்துடைய எண்ணிக்கை அஸ்பாபுகளை நம்ம மோதுறோன்னா முஸ்லீம்கள் எண்ணிக்கை தோற்று போயிடுவாங்க. நம்மளை விட டெக்னாலஜி நம்மளை விட எல்லாம் மேலே தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. ஒரே ஒரு ராஸ்தா அவங்களுக்கு முத்தவக்கிலினுக்கு மாறணும், உழைப்பை கொண்டு. அப்படி மாறினாலே தவிர அவங்க வெற்றி அடைய மாட்டாங்க முஸ்லீம்கள். முத்தவக்கிலின் ஆஸ்மானி மதத். எப்படிங்க ஆஸ்மானி மதத் இருந்து சஹாபாக்கல்ல ஹயா சஹாபாவில் அன்றைக்கி 3ஆம் பாகத்தில் ஒரு சம்பவம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜமாத்தை அனுப்பிச்சி வச்சாங்க, ஒரு கிராமத்துக்காக வேண்டி. 200 பேர் கொண்ட ஜமாத். அது சரியான்னு சொல்லுவாங்க. நபி அவங்க கலந்துக்கிட்டா கஸ்வா பேர். நபி அவங்க கலந்துக்கல, சின்ன ஜமாத்தை வாங்கி செஞ்சாங்க. 150 ஜமாத்தை வாங்கி செஞ்சுருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 150. இதில் விளங்காமல் தான் நிறைய பேர் பேசுறது. ஜிஹாது என்ன ஜிஹாது? தீனுடைய உழைப்புக்கு சஹாபாக்கள் நபி அவங்க ரவாங்கி செஞ்சாங்க 150 ஜமாத். அதில் சரியா ஒரு ஜமாத் அனுப்பிச்சு வச்சாங்க ஒரு கிராமத்துக்கு. உழைப்புக்கு போனால் அந்த கிராம மக்கள் சண்டைக்கு தயாரிட்டாங்க, ஏற்றுக்க தயாரில்லை, பேச்சுக்க தயாரில்லை. பாருங்கள், முத்தவக்கிலின்னு விளங்குறதுக்கு சொல்கிறேன். ஜமாத்தில் அமீர் ஒரு சஹாபி, ஒரு சாதாரண சஹாபி. அவர் என்ன சொன்னார்னா, எதிரிகள் அதாவது கிராம மக்கள் ஆயுதங்களோடு நம்ம தாக்க வர்றாங்க. இப்போது ஹயாசாவில் வருது. நம்ம தாக்குறமா என்ன செஞ்சாகணும்? அதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சாகணும். எல்லாம் ரெடியாக இருந்துங்க. எல்லாத்துக்கும் வாள் இருக்கட்டும். ஆனால் யாரும் தாக்குதல் செய்யக்கூடாது, எதிர்த்து அடிக்கூடாது. அப்படியே ஜடமாக செலமாக நிற்கணும் நீங்கள். ஹத்தா எதுவரை என்றால் நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கும் வரை. பாருங்கள், இத்தாத்து எப்படி இருந்துச்சு பாருங்கள். சஹாபாக்கள்கிட்ட அனுமதியா? ஓகே. இப்போ இந்த ஜமாத்தில் அமீர் முன்னாடி நிற்கிறார், முதலாக நிற்கிறார். பின்னாடி 199 பேர் நிற்கிறாங்க. 200 பேர் தேனே வருது. 200 பேர் அது. இப்போது எதிரிகள் வந்தாங்க, தாக்க ஆரம்பித்தாங்க. சஹாபா அப்படி நிற்கிறாங்க. எங்க இது சாத்தியங்களா? இதுதான் இத்தாத். ஒரு அமீருக்கு மாமூர்கள் கட்டுப்படுற விதம் பாருங்கள். எப்படி கட்டுப்பட்டாங்கன்னா, அந்த சஹாபி அனுமதி கொடுப்பாருன்னு பார்க்குறான். யாருக்கும் அனுமதி கொடுக்கல. கப்பு நிற்கிறார். வானத்தை பார்த்துட்டே நிற்கிறார். வானத்தை பார்த்து நிற்கிறார். ஒரு சஹாபி தலைக்கீழ் போயிடுச்சு. நம்ம என்ன செய்வோம்? என்ன கூறுகட்ட அமீராக இருக்கும் சொல்லுவாங்களே, இன்றைக்கி அப்படி பேசுகிறாங்க பாருங்கள். 2வது சஹாபி ஷஹீதாரார். அப்படியே உள்ள பூந்து அடித்து 3வது சஹாபி ஷஹீதாரார். 4வது சஹாபி ஷஹீதாரார். 4 சஹாபாக்கள் ஷஹீத். அந்த இடத்துல 5வது சஹாபி ஷஹீதாகிற நேரம் வரும்போது அந்த அமீர் இப்படி சொன்னார். வார்த்தை வருது, வானத்தை பார்த்து சொன்னார், அல் ஆன் ஃபதஹல் பாப். இந்த வானம் திறந்துருச்சு பாருங்க, அதான் பாரு இறங்கான பாருங்க மணக்கல், இப்போ அடிங்க அப்படின்னார். பாருங்க,
மலக்கள் இறங்குற காட்சி இந்த சாய் பார்த்தார். சொன்னார், அப்புறம் மலக்கள் இறங்காமல் நம்ம சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, நாம் தோத்தான் போவோம். நம்முடைய அஸ்பாபுகளை கொண்டு நமக்கு வெற்றி எல்லாம் வைக்கவே இல்லை. நமக்கு உதவி கொண்டு தான் நுசிறுத்து, நமக்கு உதவி செய்யப்பட்டதெல்லாம் அமலில் கொண்டு தான். பாருங்கள், வானம் திறக்குதுன்னு சொன்னாங்க. மலக்கள் இறங்கினாங்க. அந்த சரியாவுடைய ஜமாத்தில் ஷஹீதான சஹாபுக்கு மொத்தம் 4 பேர் தான். 5ஆவது சஹாபி ஷஹீதாகவே இல்லை. 196 பேர் ஊருக்கு திரும்பி வந்தாங்க. இது சாத்தியமா அப்படின்னா, 4 சஹாபாக்கள் தலை போனாலும் ஏன் என்னையும் கொல்லப்பட்டாலும் நான் அமீருக்கு மாறு செய்ய மாட்டேன் அப்படி அவர் நிற்கிறார் இந்த சஹாபி. சொன்னாங்க, இந்த இடத்துல உதவி வந்தது இத்தாத்தை பார்த்து அமைச்சான். அல்லாஹ் தஆலா நினச்சிருந்தா முதல் சஹாபி கொல்ல போகும்போது அல்ல வானத்திரைக்கு திறந்துருக்கலாம். 2ஆவது சஹாபி நல்லா பார்த்தா சஹாபாக்கள் என்ன இத்தாத்துக்குன்னு பார்க்கலாம். காமிலி இத்தாத், காமிலி இத்தாத்து இருந்தால் காமிலி மதத், முழு இத்தாத்து இருந்துச்சு, முழு உதவி வாங்கிட்டு தான் போனாங்க. 4 சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஹாதத்துடைய அந்த ஷராஃபத்தை, அந்த கண்ணியத்தை கொடுத்தா இவங்க முத்தவக்கீலின்ங்கிற ஸ்தானத்தில் இருந்தாங்க. இவங்க முத்தவக்கீலின். இதுதான் இவங்க யார்? இவங்க இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். இது ஹிதாயத்துடைய 5வது மர்ஹலா, 5வது படித்தரம். இதுக்கு மேலே ஒருத்தர் முஜாஹதா செய்கிறார், தலபு இருக்குது, தீனுடைய அஸ்மத் இருக்குது, ஜான் மால் வக்த் செலவழிக்கிறாரு. இப்போ அல்லாஹ் தஆலா அடுத்த ஸ்டேஜ் கொடுப்பான். அடுத்த ஸ்டேஜ் ஹிதாயத்துடைய முத்தவக்கீலுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அவ்வாஹீன். அவ்வாஹீன், அவ்வாஹ் இந்த வார்த்தையும் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்ல அவ்வாஹ்னு சொல்கிறான். யாத்ததுன்னு வருது, 14 ஜுஸில் வருது. இந்த வார்த்தையே அவ்வாஹீன்னு வருது. அவ்வாஹ். ஒரு சஹாபி பள்ளியாசல் உட்காந்து அழுகுறாரு, அப்படியே கத்தி அழுகுறாரு. சஹாபாக்கள் சில பேர் வந்து பார்த்தாங்க, என்ன கத்திட்டு இருக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தாங்க. சொன்னாங்க, அவர் விட்டுடுங்க, அவர் அவ்வாஹீனில் உள்ளவர் ஆவார். அவ்வாஹின் உள்ளவர் ஆவார். அது என்ன? அல்லாவுடைய அன்பு, அல்லாவுடைய அந்த அந்த ரஹ்மத், அதனுடைய ஆதரவை வச்சு அதில் தன்னை உள்ளத்தை லைச்ச வரவர் அவ்வாஹீன். இது 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 சொல்லப்படுச்சு. இது வந்து 6வது ஸ்டேஜ் அவ்வாஹீன். அவ்வாஹீனில் வாழ்கிறது. இந்த தரத்து சஹாபாக்கள் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் அவ்வாஹன் முனீபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாஹா இருந்தாருன்னு குர்ஆன் சொல்லுது. இது என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேஜ் வந்து ஹிதாயத்துடைய 6வது மர்ஹலான்னு சொல்கிறான் இமாம் ராசி. 5 முடிஞ்சிருச்சு. முஸ்லிமீன், முமினீன், முத்தகீன், கானித்தீன், முத்தவக்கிலீன். அதுக்கு பிறகு தான் அவ்வா. சும்மா இல்லை இந்த ஹிதாயத். அதான் சும்மா ஹுதன் சொல்கிறான். ஹுதன் லின்னாஸ், மக்களுக்கு பல படித்தரங்கள் இருக்குது ஹிதாயத்தில். ஹிதாயத்துன்னு சொன்னால் ஒரே படித்தரம் முடிஞ்சு போயிடும். ஹுதன் பல ஸ்டேஜ். அது என்ன ஸ்டேஜ்? இதுதான் ஸ்டேஜ். சுபுல் பல பாதைகள், சுபுலனா அதான் இது. அவ்வா 6வது ஸ்டேஜில் இந்த சஹாபாக்கள் தான். பிறகு என்ன? இந்த 6வது பிறகு மறுபடியும் முஜாஹதா, தலப், அஸ்மத், இந்த 3 இருந்துச்சு. அல்லாஹ் 7வது ஹிதாயத்தை ஏற்படுத்துங்க. முனீபீன். முனீபீன் குர்ஆன் வானீபு இலா ரப்பிக்கும், நீங்கள் முனீபீனாக வாழுங்க. குர்ஆன் நமக்கு ஆர்வம் விட்டுது. வானீபு இலா ரப்பிக்கும் 24ஆம் ஜுஸ் ஃபமன் அதில் வருது பாருங்க ஆயத்து. வானீபு இலா ரப்பிக்கும், நீங்கள் முனீபீனாக வாழுங்க. எப்படி வாழுங்க? முனீபீனாக வாழுங்க. அவ்வாஹுக்கு மேலே இந்த ஸ்டேஜ், அவ்வாஹுக்கு மேலே முனீபீன். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்னைக்கு நாம் வந்து அந்த அங்கே கேட்குறாங்கல்ல இல்லையா, சந்திரனை பார்த்தார்கள், மறைஞ்சிருச்சு. ஃபலம்மா ஃபாக இது ரப்பு இல்லை. சூரியனை பார்த்தாங்க, குர்ஆன் அப்படியே வருது, ஒரு பக்கத்துக்கு வருது. இது மறையக்கூடியது என் ரப்பா இல்லை. சந்திரனில் காலா ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இது ரொம்ப பெருசாக இருக்குது சூரியன், இதுவும் என் ரப்பு இல்லை. இதெல்லாம் முடியுது. இது முடிஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்தா, அவ்வாஹின்னு கொடுத்தான். 6வது ஸ்டேஜில் இருந்தாங்க. அசல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்டேஜ் வந்து ஹிதாயத்தில் 6வதுல இருந்தாங்க, அவ்வாஹின்லாம் இருந்தாங்க. ஆனால் எப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஈமானுடைய மஷ்க்கு மறுபடியும் போட்டான், முஜாஹதாவை போட்டான். என்ன போட்டான்? அவங்க கேட்டாங்க, அண்ணா யுஹ்யி கைஃப ஹாதில் மௌத்தா, இந்த செத்து போனதெல்லாம் எப்படி உயிர்ப்பிப்ப? இப்போ அல்லாஹ் தஆலா பார்த்தா, அடடா இவருக்கு இன்னும் ஹிதாயத்து மேலே கூட்டணுமே, இவருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன உங்களுக்கு ஈமானே புரியலையா, அவனு வரலையா, அவனு நம்பிக்கை இல்லையா? அப்படி அல்லா கேட்டான். அவளை தூமி அவங்க சொன்னாங்க, புரிஞ்சிருச்சு, நம்பிக்கைலாம் இருக்குது, நீ தான் எல்லாம் செய்த, உன்னை கொண்டு தான் எல்லாம் எனக்கு தெரியுது. நான் முஸ்லீமாக இருக்கேன், மூமினாக இருக்கேன், முத்தகையாக இருக்கேன், பாவம் செய்ய மாட்டேன், காணிச்சு நான் வாழ்கிறேன், வக்கீல் நான் வாழ்கிறேன், அவ்வாஹா வேறு வந்துட்டு இருக்கிறேன், 6வது ஸ்டேஜில் இருக்கேன். ஆனால் எனக்கு தில்கி இத்மினான் நை ஹோத்தி. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அல்லாவுடைய கட்டளைகளில் இத்மினான் ஏற்படாதான். அல்லாவுடைய குதிரத்து மீது பர்பூர் பர்வசா, நிரப்பமான நம்பிக்கை எப்படின்னா 7வது ஸ்டேஜில் ஏற்பட முடியுமா? அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்படவே இல்லை. 6 வரைக்கும் ஏற்படாதுங்க. நமக்குள்ளே ஒரு தோக்கா, ஏமாற்றம். நம்ம ஈமான்தாரிகள் அல்லாஹ் நமக்கு படித்தது உயர்த்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக.
முனிபீனுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து என்ன பண்ணா, முஜாஹதா போட்டான். என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை. அந்த ஆயத்தெல்லாம் சொல்கிறான். அப்படியா, அர்பாத்தம் மின தயிர், 4 பறவை போய் பிடிங்க, 4 பறவை போய் பிடிங்க. முஜாஹதா அல்லாஹ் முஜாஹதாவில் போட்டான். 6ஆம் ஸ்டேஜ்லேருந்து அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை 7ஆம் ஸ்டேஜுக்கு கொண்டு வருகிறான். குர்ஆன் தெளிவாக பிரித்து பேசுது. குர்ஆன் வந்து ரொம்ப தெளிவாக பேசுது. ஹிதாயத்துடைய 7ஆம் ஸ்டேஜ் என்ன பண்ணா, முன்ன பின்ன தெரியாத ஒரு வேலை பாருங்கள். ஈமானுடைய படித்தரம் உயரணும்னா ஒரு ஒசூல், ஈமானுடைய படித்தரம் உயரணும்னா அதுக்கும் அக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அதுக்கும் எதுக்கு இந்த தாம்சம் தூக்கிட்டு போகணும், எதுக்கு ஊராக போகணும், ஏன் ஒரு 2 நாள் ஊர் தங்கணும், அதுக்கு நம்ம வீட்டில் உட்காந்து புக்ஸ் படித்து போகலாமே. புகாரி தர்ஜுமா இருக்குது, திரும்பி தர்ஜுமா இருக்குது, படித்து போகலாமே. குர்ஆன் தர்ஜுமா இருக்குது, படித்து போகலாமே அப்படின்னு நம்ம அறிவு சொல்லுது. சில பேருடைய புரிதல் அப்படி தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேள்வி கேட்கல. 4 பறவையை பிடிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? பிடிங்க, சுர்ஹுன்ன, கைமா போடுங்க. சுர்ஹுன்ன குர்ஆன் சொல்லுதா இல்லையா? சுர்ஹுன்ன கைமா போடுங்க. அப்புறம் என்ன, 4 மலையில் கொண்டு போய் வைங்க, 4 மலை மேலே கொண்டு போய் வைங்க. பாருங்கள், முஜாஹதாவுடைய ஆலா தரஜா. அவங்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஈமானுக்கும் அக்களுக்கும் எந்த சம்மதம் இல்லைங்க. அறிவுக்கு புரியவே புரியாது. அறிவு அப்படி தான் வேலை செய்யும். அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை அறிவோட சேர்த்தலை, அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை முஜாஹதாவோட தான் சேர்த்தனான். இப்போது 4 மலை மேலே ஏறினாங்க. ஃபிலஸ்தீனுடைய ஜமாத் இந்த நேரத்தில் அவன்கிட்ட கேட்டான், அந்த மலைகள் எங்கே இருக்குது தெரியுமா? அவங்க சொன்னாங்க, அந்த மலைகள் 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு மலையும். அப்போது 4 மலையில் ஏறி இறங்கணும். அதில் ஒரு மலை அரிஹா, இன்னொரு மலை ஜோர்டானில் இருக்குது. அரிஹா மலை தான் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கோவம் அனுப்பப்பட்ட இது. அது ஃபிலஸ்தீன் ஜெருசலத்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எல்லாம் சொன்னாங்க, உட்காந்து புரிய வச்சாங்க. ஏன்னா அவங்க பூமியில் இந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த 4 மலைகள் அங்கே தான் இருக்குது. ஜோர்டானில் அந்த ஜெருசலத்தில் தான் அந்த மலைகள் இருக்குது. பாருங்கள், அவ்வாஹன் முனிபா அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 6ஆவது ஸ்டேஜ் 7ஆவது ஸ்டேஜுக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா, 4 மலை மேலே ஏறி இறங்க விட்டு அறுத்து கைமா போட்ட பிறகு இப்போது என்ன ஆச்சுங்க, பேர் சொல்லி சும்மதுஹுன்ன, கூப்பிடுங்க. சேவல் அப்படின்னா சேவல் வந்துருச்சு, மயிலுன்னு கூப்பிட்டா மயில் வந்துச்சு, 4 பறவையும் கூப்பிட்டா 4 பறவை வந்துச்சு. தீனக்க சாயா, அது ஓடி வந்துச்சு. இப்போது ஈமானுடைய தரம் உயர்ந்துச்சு. ஹிதாயத்துடைய தரத்தில் அவங்க 6லேருந்து 7க்கு பாஸ் ஆகிட்டாங்க. அவ்வாஹின்லேருந்து முனிபீன், அல்லாஹ் சொல்கிறான் முனிபீன் வானிபு இலா ரப்பிக்கும் இனாபத்துங்கிறானே, அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க. பாரு, இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டால் என்ன நடக்கும்? முனிபீனுக்கு வந்துட்டார், என்ன நடக்கும்? முனிபீனுக்கு வந்துட்டால் தான் துனியாவுடைய எந்த ஹாலாத் எந்த அஸ்பாபை பார்த்து பயப்படவே மாட்டார். அவர் ஒன்றும் செய்ய முடியாது, போங்களா அப்படின்றவர் இந்த ஸ்டேஜ். இல்லாட்டி பயந்துருவார். ஹாலாத்து வந்தோடனே ஹாலாத் பர் ஜம்னா, இதுக்கு இப்போ ஒரு காய்ச்சல் வந்தோடனே நமக்கு பயம் வந்துடுது, நம்ம மொத்த பேர் வேணும். ஒரு பேதி போனோடனே பயம் வந்துடுது, ஒரு தலைவலி வந்தோடனே பயம் வந்துடுது, ஒரு ஹாலாத் வருது, பிரச்சனை வருது. முனிபீனில் மட்டும்தான். முனிபீனுக்கு 7ஆவது ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னு வைங்களேன், ஹிதாயத்துடைய 7ஆவது படித்தத்தில் போயிட்டோம்னு வைங்களேன், எந்த நிலம் வந்தாலும் சரி நம்முடைய மனசு முழுசாக சொன்னாங்க, அந்த கல்பு வந்து முழுசாக அல்லாவோட தான் இருக்குமா. என்ன நடந்தாலும் சரி. அதான் இப்போ நம்ம கேட்கப்பட்டுச்சு, என்ன சொல்கிறீங்க 400 கயிறுகள் கட்டப்பட்டு நெருப்பில் போடப்பட்ட அந்த சம்பவம் நடக்குது, வயசு 16. இந்த மரம் அது மலை ஏறின சம்பவம் நடந்தது வயசு 13. சந்திரன் சூரியன்களையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு ஆய்வு செஞ்சு ஸ்டேஜ் 6க்கு வந்தாலே அப்போ வயசு 8. எல்லாம் தெளிவாக இப்னு கத்தீர் பேசுகிறார். இப்னு கத்தீர் தெளிவாக பேசுகிறார். இப்போது அவங்க முனிபின் 7ஆவது ஸ்டேஜுக்கு வந்தாங்க. 7ஆவது ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு கடைசி எந்த அளவுக்குன்னா, உதவி மலக்கள் பக்கம் கூட திரும்பலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் வேணாட்டாங்க. என்ன நடந்துச்சு? அல்லாஹ் சொன்னாங்க, யார் இனாபத்தில் இருப்பாங்களோ பாருங்கள், முத்தவக்கீரினா வாழ்ந்தீங்க, காணித்தினா வாழ்ந்தீங்கன்னா மலக்கள் கொண்டு நல்லா உதவி செய்வான். முனிபீனா வாழ்ந்துங்க, அல்லாவே கலந்துக்கு வருவான். டேரெக்ட் அல்லா தான் வருவான். யார் எந்த மலக்கை கூட அல்ல அனுப்ப தயாரில்லை. ஜிப்ரீல கூட அல்ல அனுப்ப மாட்டான். டைரெக்ட் அல்லா தான் வருவான். என்னங்க, யானார் நெருப்பே ஃபீல்டுக்கு வந்தாங்க. அங்கே வந்தது யார்? அல்லா வந்தான். அஸ்பாபுகள் நமக்கு எதிராக இருக்குன்னா அது ஹாலாத்துக்கள் எல்லாமே அல்லாவோட கையில் தான் இருக்குது. அல்லா மலக்கள் கொண்டு அல்லா எவ்வளோ பெரிய இவர் முனிபீனில் வாழ்றாரு. ஹிதாயத்துடைய 7ஆவது படுத்துட்டு இருக்கிறாரு. என்ன செய்யலாம்? டைரெக்டாக அல்லாவே வந்தான். குர்ஆனில் எந்தெந்த இடத்துங்கள்லாம் அல்லாஹ் நேரடியாக பேசுனானோ அதுக்கான அர்த்தம் என்னென்னா, அந்த நபி முனிபீனா வாழ்ந்தான்னு அர்த்தம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவன் கப்பல் ஏறின பிறகு, யா அரத் பூமியே, அல்லாஹ் குர்ஆன் சொல்ல, யா அரத் இருக்குது. குர்ஆன் எடுத்து பாருங்க, 12ஆம் ஜுஸ் எடுத்து பாருங்க, யா அரத் பூமியே. அங்கே மலக்கெல்லாம் வர்ற,
யா சமா, ஓ வானமே. அல்லாவுடைய ஜலாலத் வெளிவருது, அல்லாஹ் பேசுகிறான். இதெல்லாம் எங்கே நடந்ததுன்னா முனிபினா. நம்ம மட்டும் முனிபினா இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு இவங்களாம் தேவையில்லைங்க. நம்மளுடைய எந்த பிரச்சனைனாலும் யார் வருவான்னா டைரக்ட் அல்லாஹ் தான் வருவான், முடிஞ்சு. பாரு, இவங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இவங்களுடைய கண்ணியத்தை சொர்க்கத்திலே அல்லாஹ் சொல்லுவானா, நீங்களாம் முனிபிலாம் வந்துட்டீங்க. 7வது ஸ்டேஜ், ஹிதாயத்துடைய 7வது ஸ்டேஜ். அதனால் உங்களுக்கு இந்த குழந்தைகள் தண்ணி கொடுக்கறது கண்ணியம் இல்லை, மலக்குகள் உங்களுக்கு தண்ணி குடிப்பாட்டு கூட கண்ணியம் இல்லை. உங்களுக்கு சொர்க்கத்தில் உங்களுக்கு தண்ணி கொடுக்க நானே வரேன், நானே தண்ணி கொடுக்குறேன். வசகாஹும் ரப்புஹும், அவர்களுக்கு அல்லாஹ் தண்ணி குடிப்பாட்டுவான். ஷராபன் தஹூரா. இது எங்கே? நானும் களிமா சொன்னேன்னு போனால் ஒன்றும் கிடையாது. நானும் களிமா சொன்னேன் போனால் இதுதான் நம்முடைய தோக்கா. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிருந்தோம். சகாஹும் ரப்புஹும், அவருடைய ரப்பு அவர்களுக்கு தண்ணி குடிப்பாட்டுவான். அந்த கைஃபியத் எப்படிங்க இருக்கும் நாளைக்கு சொர்க்கத்தில் போய் நம்ம பார்க்க போகிறோம். இது அடையிறது தான் இந்த பாதை. இது அடையிறது தான் இப்படி தெரு தெருவாக அலைய சொல்கிறாங்க, ஊர் ஊராக அலைங்க, ஊர் உலகம் சிரிக்கட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அது சிரிச்சாங்களா இல்லையா? என்ன வேலை இல்லாமல் ஆள் மலை ஏறிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அல்ல இனாபத் முனிபீனை கொடுத்தான். முனிபீன் எப்படி? ஷகாஹும் ரப்புஹும், இவங்களுக்கு தான் அது. அவன் ரப்பு தண்ணி குடிப்பாட்டுவான். 7வது ஸ்டேஜ் இது ஹிதாயத்து. அதனால தான் அல்லாஹ் ஹுதன் லின்னாஸ். ஹிதாயத்து பல படித்தரம் இருக்குது, ஏமாந்துடாதீங்க. இதோட முடிச்சுக்காதீங்க, இதுக்கு மேலே இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ ஒருத்தர் முஸ்லிமீன், மூமினின், நான் ரொம்ப எல்லாமே சுருக்கமாக தான் சொல்கிறேன். மூமினின், முத்தகீன், கானித்தீன், முத்தவக்கிலீன், அவ்வாஹீன், முனிபீன் வந்துட்டார். இதோட முடிஞ்சு போச்சா ஹிதாயத்து? இல்லையே, இது பிறகு இருக்குதே. இது பிறகு என்னங்க இருக்குது? ஒன்றே ஒன்று லாஸ்ட் ஃபைனல் 8வது ஸ்டேஜ் எல்லாம் சொல்கிறான். முஹ்சினீன். சிஃபத் இஹ்சான் நல்லா சொல்கிறான். எனக்கு எப்படி இது விரிவாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப விரிவான விஷயம் இது. சிஃபத் இஹ்சான் என்ன பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக நான் பாயிண்ட்டாக சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா ஹிதாயத்துடைய விஷயத்தை குர்ஆன் சொல்லும்போது முஜாஹதாவை கொண்டு தொடங்குறான். வல்லதீன ஜாஹது ஃபீனா, முஜாஹதாவை கொண்டு தொடங்குறான். செஞ்சு இல்லை நஹதியனும் சுபலனா, ஹிதாயத்துடைய பல படித்தரங்களை உயர்ந்துட்டே போகிறாரு. முஸ்லீமா வாழ்ந்தார், முஃமினா போனார், படத்தில் உயர்ந்து அந்த ஆயத்துடைய முடிவு முஹ்சினின் முடிக்கிறான். ஹிதாயத்துடைய துவக்கம் முஜாஹதா, அந்த ஆயத்துடைய முடிவு என்ன? குர்ஆன் எடுத்து பாருங்கள். முஹ்சினின் அந்த ஆயத்து முடியும். இன்னல்லாஹ மஅல் முஹ்சினீன்களோட அல்லாஹ் இருக்கின்றான், அந்த ஆயத்து முடியும். முஹ்சினீன். அப்போ ஹிதாயத்துடைய ஆஹிரி மர்ஹலா, ஹிதாயத்துடைய கடைசி ஸ்டேஜ் என்னன்னு சொன்னால் அது முஹ்சினீன் தான். ஹதீஸ் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு ஹதீஸ், மிக பிரபலமான ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு பேர் ஹதீஸ் ஜிப்ரைல். ஒரு அரபு நாட்டுடைய ஒரு ஆலிம் ஒரு 128 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார். இந்த முஹ்சினீனை பற்றி எழுதியிருக்கிறார். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, உட்காருவாங்க, முட்டிக்கால் போட்டு இப்படி உட்காருவாங்க நபி கூட. ஒரு நபர் வந்தார், வேண்மையாக ஆலை போட்டு வந்தார். அவர் வெளியூர்காராக இருந்தார், ஆனால் கலைப்பொடி எந்த அடையாளமும் இல்லை, கசங்காமல் வந்தார், பளிச்சுன்னு வந்து உட்காந்தார், முட்டி உட்காந்தார். மல் இஸ்லாம்னு என்ன கேட்டார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்து என்ன? மல் ஈமான், 2வது ஸ்டேஜ் கேட்டார். அடுத்த ஸ்டேஜ் சஹாபாக்களுக்கு புரிகிற நிலைமையில் சஹாபாக்கள் இல்லை, அதனால் கடைசி ஸ்டேஜ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் அவர். அடுத்த கேள்வி மல் இஹ்சான். இடையில கட்டாயிடுச்சு. ஏன் கட்டாச்சுன்னா சஹாபாக்களுக்கு என்ன புரியுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் அங்கே உழைப்பு செய்யப்பட்டுச்சு. 3வது ஸ்டேஜ் இஹ்சான்னு கேட்டார், மல் இஹ்சான். பாருங்கள், இப்போ நம்ம சிஃபத் இஹ்சானுக்கு வந்துட்டால் என்ன நடக்கும்? சிஃபத் இஹ்சானுக்கு வந்துட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? டைரெக்டாக நம்ம அல்லாஹ் பார்க்கலாம். எப்படி நல்லா பார்க்கலாம்? எப்படி சொன்னாங்க, அன் தரா ரப்பக கண்ணக தரா, நீ இபாதத் செய்வ, அல்லாஹ் பார்க்குற மாதிரி தொழுவ. சிஃபத் இஹ்சான் தான் ஹிதாயத்துடைய ஆஹிரி மர்ஹலா, ஹிதாயத்துடைய கடைசி ஸ்டேஜ் சிஃபத் இஹ்சான். இந்த ஸ்டேஜில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாவை கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. சஹாபாக்களை கொண்டாந்து நிப்பாட்டின அந்த தரம் இருக்குது, அது மூமின் விட்டுட்டு போல, முத்தக்கின் விட்டுட்டு போல. இன்றைக்கி உட்காந்து சஹாபாக்கள் பேசுகிறோமே, ஒவ்வொரு சஹாபியும் முஹ்சினீன்ங்கிற ஸ்டேஜுக்கு வர வச்சு நிப்பாட்டிட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சம்பவம் நிறைய சொல்லலாம். முஹ்சினீன்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் இறைவனை பார்ப்பதை போன்று தொழுவீர்கள். சரி, சிஃபத் இஹ்சான் ஒருத்தர் வந்துட்டார், கடைசி ஸ்டேஜ் ஹிதாயத்துடைய ஆஹிரி மர்ஹலாக்கு வந்துட்டார். என்ன நடக்கும்? அந்த கைஃபியாத் எப்படி இருக்கும்னா கைஃபியாத் எப்படி இருக்குன்னா சொல்லுவாங்க, எப்படி உலகம் தெரியுதோ, எப்படி உலகம் தெரியுது எனக்கு, இப்போ முன்னாடி கதவு தெரியுது, செவுறு தெரியுது, ஸ்க்ரீன் தெரியுது இல்லை, இது மாதிரி இப்போ அவங்க யாராவது பேசுனா கேட்குது, இவங்க யாராவது பேசுனா கேட்குது, இது மாதிரி சொர்க்க நேரம் கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும், பளிச்சுன்னு தெரியும், எந்த தங்கு தடை மங்கலும் இருக்காது.
சொர்க்க நரகத்துடைய பேச்சுவார்த்தையெல்லாம் கேட்கும். அவங்க பேசிக்கிறாங்களா, மலக்கள் பேசிக்கிறதெல்லாம் இங்கே இங்கே உலகத்தில் காதில் விடுவோம். இவர் கல்லில் உட்காந்து காசு நீட்டு இருப்பார், சிஃபத் இஹ்சான் இருந்தார்னு வைங்க, சொர்க்க நரகம் கேட்கும். சஹாபாவில் உட்காந்துருந்தாங்க. சஹி புகாரி ரிவாயத்து, எதையும் நீங்கள் மறக்க முடியாது. சஹி புகாரி ரிவாயத்து, ரியாது சாலிலையும் வருது, முத்தகலையும் வருது. டமார்னு ஒரு சவுண்டு கேட்குது. நபிசான் கேட்டாங்க, சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. உங்களுக்கு எதுக்கு என்ன அர்த்தம்னா, இவர் சிஃபத் இஹ்சான் இருக்கிறாராம் செக் பண்ணுறாங்க. ஏன்னா சொர்க்க நரகம்லாம் காதில் கேட்கணும். கேட்டால் தான் சிஃபத் இஹ்சான் இருக்கலாம் அர்த்தம். கேட்டுச்சா? எல்லாத்தையும் கேட்டுச்சா? எல்லாத்தையும் கேட்டுச்சு. ரைட்டு. அப்போ எல்லாருமே சிஃபத் இஹ்சான்லாம் இருக்கிறாங்க. அப்போ தான் பேசாமல் இருக்காங்க. இது என்ன கல்லுன்னா, நரகத்தில் 70 வருஷம் முன்னாடி வீசப்பட்ட கல் நரகத்தில் முகடிலிருந்து விழுந்துச்சு. அந்த டமார சவுண்டு தான் நீங்கள் கேட்டீங்க. என்ன அர்த்தம்? நரகத்தின் அசைவுகள், நரகத்தின் அழுகை குரலில் சஹாபாக்கள் கேட்டாங்க, தெளிவாக கேட்டாங்க. சிஃபத் இஹ்சான் இந்த ஹதீஸுக்கு வேறு எந்த விளக்கமும் சொல்ல முடியாது. எப்படி நரகத்தை சத்தம் கேட்க முடியும் இங்கே இருந்துக்கிட்டு? நரகம் எங்கே இருக்குது? சொர்க்கம் எங்கே இருக்குது? எவ்வளோ தடைகள் இருக்குது? இதை தாண்டி ஒருத்தர் கேட்குறாரு, எப்படி அது? அது சிஃபத் இஹ்சான் இருந்தால் சாத்தியம். சிஃபத் இஹ்சான் இருந்தால் நரகத்தை சத்தமும் கேட்கும், சொர்க்கத்துடைய சத்தமும் கேட்கும். ஓ சாய் வந்தாரா இல்லையா? பிராணத்தில் வந்தார். எப்படி வந்தார்? இரவு நேரம் மனைவி எதிர்பார்த்துட்டு வந்தாங்க, தக்பீர் கட்டிட்டாரு, சலாம் கொடுத்தாரு, ஃபஜ்ர் ஆச்சு. இது என்ன சாத்தியம்? எப்படி போனார்? தொழில்களை என்ன ஆச்சு? நடந்தது என்ன? சொர்க்க கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி தெரிஞ்சு? சிஃபத் இஹ்சான் சாத்தியம். சிஃபத் இஹ்சான் வந்துட்டால் தான் இந்த தரம் உருவாகும். ஹாரிஸ், எப்படி இருக்கீங்க? கைஃப் அஸ்பஹ்த, காலை எப்படி அடைந்து கொண்டே? என் முன்னாடி சொர்க்கம்லாம் தெரியுது நபியே. நபியை அங்கே ஒவ்வொரு சஹாபிட்டையும் எக்ஸாம் வாங்கினாங்க, இவருடைய ஹிதாயத்தில் என்ன ஸ்டேஜில் இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபிட்டையும் எக்ஸாம் வாங்கினாங்க. எந்த சஹாபி ஹிதாயத்துடைய மரஹாலாவில் கம்மியில் இருந்தாரோ அவர் உழைப்பில் திருப்பி போட்டாங்க. ஒரு சாஹிப் வருவார், அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அவருடைய ஈமான் எடுத்தாலும் தெரிஞ்ச நபிக்கு, ரைட்டு இவர் 3ஆம் ஸ்டேஜில் இருக்கிறாரு, இவர் 5ல் இருக்கிறாரு, நபிக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். ஓஹோ கேட்டாங்க, ஹாரிஸ் நீ எப்படி இருக்கிறார்? அவர் தெளிவாக சொன்னார், சொர்க்கம் நிறைய கண் முன்னாடி தெரியுது அப்படின்னாரு. அங்கே சொர்க்கத்தின் வார்த்தைகள் பேச்செல்லாம் என் காலையில் கேட்குதுன்னே சொன்னார் அவர். சொன்னாங்க சொல்லலாம், இதுக்கு மேலே அடுத்த ஸ்டேஜ் இல்லையே, எல்லாம் உழைப்பு தரம் போய் சொர்க்கமே தெரியுது, நீ அடுத்து என்ன பேசுறது? சொன்னாங்க, இதே மாதிரி இருந்துக்கோ, உன்னுடைய கல்வி ஈமானோட 100 ஆயிடுச்சு, 100 ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சிஃபத் ஈமானுடைய கடைசி ஸ்டேஜ், ஹிதாயத்துடைய கடைசி மரஹலா சிஃபத் இஹ்சானில் கொண்டு வந்து சஹாபால விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சான் கொண்டு விட்டாங்க. ஏராளமான சம்பவம் சொல்லலாம், எக்கச்சக்கமான சம்பவங்கள், சிஃபத் இஹ்சானுடைய சம்பவங்கள் சொன்னாங்க. சஹாபாக்களில் எந்த சஹாபி சிஃபத் இஹ்சானில் இல்லையோ, ஒரு சஹாபி இருக்கிறாரு, நல்ல சஹாபி, ஆனால் இவர் கீழ் ஸ்டேஜில் தான் இருக்கிறார், சிஃபத் இஹ்சானுக்கு வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தந்த சஹாபாக்களுக்கு கஷ்டமான உழைப்பு கொடுத்தாங்க, ரொம்ப கஷ்டமான முஜாஹதில் போட்டு அனுப்பினாங்க. எதுக்கு? இவர் சிஃபத் இஹ்சானுக்கு வரட்டும்னு நபி எதிர்பார்த்தாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, நைட் நேரம். ஹுதைஃபா, நீ யார்? நான் வந்து இவர், ரைட் பேர் கேட்டு விட்டாங்க. ஹந்தக் யுத்தத்தில் தாங்க. நீ யார்? நான் வந்து இந்த சாஹிப் விட்டாங்க. நீ யார்? ஹுதைஃபா. ஹுதைஃபாவோட ஸ்டேஜ் என்ன நபிக்கு தெரியும். பார்த்தாங்க, இவர் இன்னும் இஹ்சானுக்கு வரல. என்ன வரலைங்க? இவர் சிஃபத் இஹ்சானுக்கு இன்னும் வரவே இல்லை. என்ன செய்யலாம்? இவர் சிஃபத் இஹ்சானுக்கு கூட ஒரே வழி தான், ஒரே ஹல்லு, முஜாஹதெல்லாம் போடணும். எந்திரிச்சு போய் நிலவரங்களை போய் பார்த்துட்டு வாங்க, எதிர் நிலவரத்தை பார்த்துட்டு வாங்க. முஜாஹதில் எப்படிப்பட்ட நிலைமை? குழிக்குள்ளே தோண்டி உட்காந்துருந்தாங்க, குளிர்த்தாங்க, வினையாக உட்காந்தாங்க. இந்த நேரத்தில் எந்திரிக்கிறதே பெருசு, வெளியில் போகிறது அதோட பெருசு. இதுதான் முஜாஹதா. சிஃபத் இஹ்சானுக்கான முஜாஹதா நபி போட்டாங்க, அனுப்பிச்சாங்க, போப்பா ரவாங்கி சொல்ல அனுப்பிச்சாங்க. அப்போ எதுவும் செய்யக்கூடாது, போனாங்க, நிலவரம் பார்த்தாங்க. பாருங்கள், தீனுடைய ஒசூல்கள் நமக்கு சொல்லப்படுது, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க சொல்லப்படுது. அது எது சொல்லப்படுதுன்னா, அந்த மாதிரி நம்ம செய்கிற விஷயத்தில், உசூல் விஷயங்களில் எப்போ மாற்றம் செய்யலான்னு யோசனை செய்வோமோ, செய்யலை, மாற்றம் செய்யலை. ஏங்க உசூல் நம்ம சொல்கிறாங்க வைங்க, இப்படி போகணும், இப்படி செய்யணும்னு சொல்கிறாங்க, நாம் அப்படி தான் போயிட்டுருக்கிறோம், அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி செஞ்சால் என்ன, அப்படி செஞ்சால் என்ன? நம்முடைய அறிவு எப்போ உள்ள தாக்கலாமோ அல்லாவுடைய உதவி உடனே கட்டாயிருங்களாம். எப்போ தீனுடைய உசூல்களுக்கு மாற்றமாக யோசனை செஞ்சுவோமோ அல்லாவுடைய உதவி உடனே கட்டாயிரும். ஹுதைஃபா என்ன ரவாங்கி போகணும், எதுவும் செய்யக்கூடாது. போனாங்க, அபூ சுஃபியானை பார்த்து இந்த வில்ல அந்த கூட்டில் கை விட்டாங்க, முடிச்சிடலாம். உசூலுக்கு மாற்றம் ஆயிடுச்சு. இன்னும் எடுத்து விடலை, விட்டுருந்தா உசூல் உடஞ்சிருக்கும், உசூல் உடைக்கல. அல்லாட உதவியும் கட்டாயிருச்சு. அல்லாட உதவி கட்டானா என்ன ஆகும் தெரியுங்களா? பாருங்கள், தீனுடைய உழைப்பில் உசூலுக்கு ஹிலாஃப் செஞ்சால் அல்லாஹ் எதிரிக்கு உதவி செஞ்சிருவான். அல்லாட சுன்னத் இலாஹி, அல்லாஹ் எதிரிக்கு உதவி செஞ்சிருவான். ஏன்னா வேலை உயர்ந்த வேலை, கரெக்டாக செய்யணும்.
மாற்றம் பண்ணால் உதவி அப்படியே ரிப்பீட் எல்லாம் மாற்றி விட்ருவோம். அபூ சுஃபியானுக்கு எல்லாம் ஞானத்தை கொடுத்துட்டான். யாரோ வந்திருக்காங்கப்பா பார்ப்பா, யார் அவங்க கையை பிடிங்க அப்படின்னு. அந்த பிடிச்சிங்கல்ல எல்லாம் ஆட்கள் கை பிடிப்பான். அந்த சத்தம் டப்புன்னு கேட்டுச்சு. அந்த அம்பு கூட்டு அந்த சவுண்டு ஒரு இன்னொரு அம்பு நம்ம மோதி டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சான். அந்த சத்தத்தை விழுந்துட்டார். இப்போ அம்பு கூட்டோட சவுண்டு வருதுன்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் உள்ள பூந்துருக்கான்னு அர்த்தம். பாருங்கள், எப்போ மறுபடியும் உசூல் படி நடக்க ஆரம்பிப்போமா மறுபடியும் உதவி வந்துருமா? ரிப்பீட்டு. அல்ல அவங்கள முட்டாள் ஆக்கிடுவான், எதிரிகளெல்லாம் ஆக்கிடுவான். அவங்களுடைய அக்கல் வேலை செய்யாது, நம்ம அக்கல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்ல உதவி அப்படியே கெடுத்துட்டான். இப்போ அல்ல மறுபடியும் உதவி இப்படி கொடுத்தான். அவங்களெல்லாம் பைத்தியக்கான கேட்டான். இவங்க கை பிடிச்சிட்டாங்க. செகண்ட்ஸ் கை பிடிச்சாங்க. நீ யார் இருப்பான்னு கேட்டாங்க. நான் தான் சுபான்லா, நான் தெரியாதா இந்த மனுஷன். சரி சரி இப்போ விட்டாங்க. ஒசூல் கொஞ்சம் பிசுறும் போது உதவி தடுமாறு, கொஞ்சம் நம்ம பிடிக்கும் போது கரெக்டாக உதவி வந்துடும். மறுபடி வந்தாங்க. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவர் சிஃபத் இஹ்சான் இல்லாமல் தான் போனார். இப்போ சிஃபத் இஹ்சான் திரும்பி வர்றாரு. என்ன ஆதாரம்? இவர் போனதுக்கும் வந்ததுக்கும் 2 மணி நேரம் சொல்லலாம், 1.5 மணி நேரம் தான் அந்த அந்த உளவு பார்த்து வந்தது. அந்த நேரத்துடைய முஜாஹதா எந்த தரத்தை கொடுத்துச்சு? அல்லாஹ் தஆலா 50 மலக்குகளை அனுப்பியிருந்தான். அந்த 50 மலக்குகளுடைய பொறுப்புதாரியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நீங்கள் எந்த கந்தக் யுத்தத்தில் எதிரிகள் முற்றுகிட்டு இருக்காங்களோ அந்த எதிரிகளை நம்ம வந்து தோக்கடிச்சிருவோம், உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சுபச்சி சொல்கிறதுக்கு தான் அல்ல அனுப்பி வச்சிருந்தான். அசல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகிட்ட தான் பேச வந்தாங்க. ஆனால் இந்த சஹாபி சிஃபத் இஹ்சானுக்கு வந்துட்டார், முஜாஹதாவும் செஞ்சார். அல்ல அவரை கண்ணியப்படுத்த முடிவு செஞ்சால் அல்லாஹ் தஆலா சொன்னால், ஜிப்ரீல் நீங்கள் அவர்கிட்ட போங்க, யார்கிட்ட போய் பேசுங்க, இது உம்மத்து முஹம்மதே ஒரு உம்மத்திட்ட பேசுங்க. உம்மத்தி உழைப்பு செஞ்சால் இந்த தரம் உருவாகும். வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இந்த மாதிரி உங்கள் தலைவருக்கு நபிக்கு போய் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். முதல்ல அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்துருவான், எதிரிகளுடைய படைகள் அல்லாஹ் அழிச்சிருவான்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படை தளபதி போயிட்டார். அந்த கூட வந்து குதிரைகள் 50 பேரும் போயிட்டாங்க. ஹுதைஃபா தான் திரும்பி வந்து காரதாரி சொன்னாங்க. கடைசியாக சொன்னாங்க, நான் வழியில் 50 பேரை பார்த்தேன், குதிரையில் வந்திருந்தாங்க, அதில் அமீரா முன்னாடி வந்தவர் என்கிட்ட பேசினார். நபி கேட்டாங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்டாங்க. என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த கேள்வி கேட்டாங்கன்னா, இவர் சிஃபத் இஹ்சானுக்கு வந்துட்டாரா வரலையா, இன்னும் வரல, மறுபடியும் அனுப்பணும் இவரை. ஏன்னா ஒவ்வொரு சாபியை கொண்டு வந்து நிப்பாட்டி ஆகணும் இந்த தரத்துக்கு. அவர்கிட்ட பேசுனீங்களா? திருப்பி 2 தடவை கேட்டாலும் அவர்கிட்ட அந்த ஹதீஸ் வருது அறிவியல் பெரியபடி, நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். என்ன சொன்னார்? இதெல்லாம் சொன்னார். வெற்றி கொடுப்பேன்னு சொன்னார். சரி. சலாம் சொன்னார். சரி. எல்லாம் முடிச்சு நபி சொன்னாங்க, தாக்க ஜிப்ரீல், அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்ன அர்த்தம்? நீ இஹ்சானுக்கு வந்துட்ட, போப்பா, முடிஞ்சு போச்சு, உன்னை கொண்டாந்து தேத்தியாச்சு, உன்னை என்ன பண்ணியாச்சு, சிஃபத் இஹ்சானுக்கு கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு. நபிக்கு சந்தோஷம், குஷ். சொன்னாங்க, தாக்க ஜிப்ரீல். ஜிப்ரீல் சிஃபத் இஹ்சானுக்கு வந்து என்ன நடக்கும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்ம பேசலாம். சிஃபத் இஹ்சான் இந்த ஹதீஸ்க்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்லுவீங்க? இந்த ஹதீஸ் நீங்கள் மறக்கவே முடியாது, எல்லா ஹதீஸ்க்கு தான் வருது, மாற்று விளக்கம் சொல்லவே முடியாது. சிஃபத் இஹ்சானுக்கு வந்துட்டா மலக்கள் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அழகாக பேசலாம். வாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்காருங்க, அழகாக பேசலாம். என்ன தரம்னா ஹிதாயத்துடைய கடைசி ஆகிரி மரஹலா சிஃபத் இஹ்சானுக்கு வரணும். சிஃபத் இஹ்சான் வந்துட்டா தொழுகையுடைய தரம் என்ன சொல்லப்பட்டுச்சு. நபியுடைய தொழுகையோட தரம் தொழுதாங்கல்ல, பதில் தொழுதாங்க, அப்படியே முன்னாடி போனாங்க, அப்புறம் பின்னாடி வந்தாங்க. தொழு முடிச்சாலே சஹாபா கேட்டாங்க, சஹீஹ் புகாரில் வருது இது, ஏன்னா முன்னாடி போனீங்க, ஏன் பின்னாடி வந்தீங்க? சஹாபா கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய கனிகள் காட்டப்பட்டுச்சு, ஆசையின் ஆர்வத்தில் முன்னாடி போனேன், நரகத்துடைய ஆயத்து ஓதும் நரகத்தை கங்குகள் உழுகிற மாதிரி காட்சி காட்டப்பட்டுச்சு, பின்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. தொழுகை தரம் சஹாபாக்களுக்கு இது ஏற்பட்டுச்சு. சஹாபாக்கள் ஏற்பட்டதுக்கான ஆதாரம் என்ன? அந்த சாபி இரவுல தொழுதல், அந்த சாபி ஆதாரம். அப்போ நபிக்கு என்ன கைஃபியாத் ஏற்பட்டுச்சோ அந்த கைஃபியாத்தை சஹாபாக்களுக்கு ஏற்பட வச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அவரும் புரியணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுதாங்க சிஃபத் இஹ்சான். இது வரைக்கும் வந்து சேர்ந்துட்டோம்னா நாம் என்ன செஞ்சிட்டோம்? சஹாபாக்களுடைய அந்த நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். இதுதான் நம்மளோட லட்சியமே. வாழ்க்கையில் மௌத்தாகிறதுக்குள்ளே சிஃபத் இஹ்சானுக்குள்ளே வந்து அந்த தரத்துடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு அது மௌத்தானவங்களே, இதுதான் உண்மையிலே என்ன சொல்கிறது, இவங்க தான் வெற்றியாளர். ஃபக்கது ஃபாஸ், வெற்றியாளர்கள் குர்ஆன் சொல்லுதா இல்லையா, அது இவங்க தான். இதுதான் ஹிதாயத்துடைய மர்ஹலாக்கள். கடைசி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். சிஃபத் இஹ்சானில் வந்த பிறகு சஹாபாக்களுடைய என்ன நிலைமை, எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா, யா ஜாரியா அல் ஜபல், 2300 கிலோமீட்டர், ஜாரியா மலையை பாரு, எங்கே இருக்கிறாரு? மதீனாவில் இருக்கிறார். அவங்க எங்கே? 2300 கிலோமீட்டர். இந்த ஹதீஸு ஜும்மாவுடைய பயானில் பேசுகிறாரு. அதனால் ஜும்மாவுடைய பயானில் 6 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. 6 பெரும்பெரும் சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ்,
அப்துல் ரஹ்மான் மவுஃப், இன்னும் 2 சஹாபாக்கள். மொத்தம் 6 சஹாபா ரிவாயத் செய்கிறாங்க. குத்பால சம்பந்தமே இல்லாத வார்த்தை விடுறாரு, ஜாரியா ஜபல்னு. ஜாரியா ரதியல்லாஹு இங்கே இல்லை. கரெக்டாக 1 மாதத்துக்கு பிறகு வராரு அவர். ஜாரியா ஜமாத் திரும்பி வருது. கேட்டாங்க இந்த கேள்வி, ஜாரியா எடுத்து கேட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் கேட்டாங்க, என்ன ஜாரியா எப்படி இருக்கீங்க, உங்கள் சஃபர் எப்படி இருந்துச்சு? அவர் சொன்னார், ஜாரியா ரதியல்லாஹு, நாங்கள் ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு மலை அடிவாரத்தில் வரும்போது உமரின் வார்த்தையை கேட்டோம். எந்த நாள் கேட்டீங்க, டேட் ஞாபகம் இருக்கா? டேட் ஞாபகம் இருக்குது. டேட் சொல்லுங்கள். டேட் கொடுத்தாரு. பிற எத்தனாவது பிற ஹதீஸ் ஹயாசாபில் வருது. பிறையை குறிச்சிக்கிட்டார். ரைட்டு. அப்துல் ரஹ்மான் அவுஃப் திரும்பி அலியில் பண்ணார். உமர் இல்லை ஜாரியா ஜாரியானது இடையில ஒரு வார்த்தை விட்டாங்களே ஒரு ஜும்மாவில், அது என்ன டேட் ஞாபகம் இருக்கா? அது டேட் சொல்லு. 2 ஒன்றா இருக்கு. இப்போ எல்லாம் உமர்கிட்ட போவாங்க, என்ன நடந்து தெரிஞ்சுக்கும்ல. போனாங்க. போய் உமர் உட்காந்து கேட்டாங்க, நீங்கள் ஜாரியான்னு சொன்னீங்க, அதுவும் வெள்ளிக்கிழமை. இவங்க தப்பித்தது உங்கள் குரலை கேட்டதும் வெள்ளிக்கிழமை. ஜும்மா நேரம் தான் இவங்க சொல்கிறாங்க. நடந்தது என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், ஜும்மாவுடைய பயன் கொடுத்து கொண்டு வந்தேன், என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி வந்த வார்த்தை அது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸ் இவ்வளோ முழுசாக வருது. சிஃபத் இஹ்சான் வந்துச்சு வைங்களேன், நம்ம தூரமாக உள்ள விஷயங்கள் கிட்ட ஆயிரும். தூரம் உள்ள விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச மாட்டல, கையில் வச்சு ஹலோ நல்லா இருக்கியாப்பா பேசமா இல்லையா, இது 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 அஸ்பாபுகள். சிஃபத் இஹ்சான் தான் இதுவும் தேவையில்ல. என்ன தேவையில்ல? இதுவும் தேவையில்ல. இங்கே நம்ம எங்கேயும் பேசலாம். உள்ளங்கள் எல்லாம் இணைஞ்சு ஒன்றா போயிடும், ஒரே உள்ளமாக போயிடும். சிஃபத் இஹ்சானுடைய ஃபாயிதாக்கள் உலமாக்கள் எழுதியிருக்காங்க. இவன் இஹ்சானுக்கு வந்துட்டா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அலி உட்காந்துருக்காங்க. தபரானியில் வருது. தபரானி ரிவாயத், ஹசன் தரஜாவுடைய ரிவாயத். இப்படின்னு அர்த்தம் ஆதாரப்பூர்வமான ரிவாயத்து. இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே ஆதாரப்பூர்வமான ரிவாயத் தான். எல்லாம் நம்ம கேட்ட பிரபலமான சம்பவங்கள். அலி உட்காந்துருக்காங்க. ஒரு எதிரி உள்ள வந்துட்டான். ஹதீஸுடைய பாடம் நடக்குது. அவன் என்ன சொன்னான், அலி அவங்களை பார்த்து நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னான். எதுக்கு சொன்னான்னா, அலி அவங்களை இழிவுபடுத்துறதுக்கு சொன்னான். அலி ரலியல்லாஹு அவங்க என்ன சொன்னாங்க, நான் உண்மை தான் சொன்னேன்னு சொன்னாங்க. இல்லை நீ பொய் சொல்கிற. அலி உட்காந்துருந்தாங்க, ஒரு உயர்ந்த சேரில் உட்காந்துருந்தாங்க. சொன்னாங்க, நாம் வேணா மோதி பார்க்கலாமா? மோதி பார்க்கலாம். அப்படியே துவா செஞ்சாங்க. யாரில் உண்மையாளர் யார் பொய்யாளர் யாருன்னு காட்டு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அவன் நின்றுட்டு இருந்தான் அந்த சபையில். அதே நேரத்தில் அந்த முனாஃபிக்குடைய 2 கண்ணு குருடா போச்சு. இதுதான் சிஃபத் இஹ்சான். சிஃபத் இஹ்சான் இருந்தோம்னா தடைகள் வரும். ஆனால் தடைகள் செகண்ட்ஸில், சில நிமிடங்களில் அல்லாவுடைய டைரக்ட் அல்லாஹ் இறங்கும். களத்துக்கு அல்லா வந்துடுவோம். அதனால இப்னு மாஜா ரிவாயத் எடுத்து பாருங்க. என்ன ரிவாயத்து? இப்னு மாஜா ரிவாயத்து ரொம்ப அற்புதமான ரிவாயத்து. அது என்ன ரிவாயத்து? அல்லாவுடைய பாதையில் ஒருத்தர் போகிறாரு முஜாஹிதோட தரம். கடைசியாக வெளிநாடு ஜமாத் போகிறார். எங்கே போகிறாருங்க? ஹதீஸ் எப்படி வருதுன்னா, கடல் மார்க்க பயணம் செய்கிறாருன்னு வருது. கடல் மார்க்க பயணம்னா அதுக்கு என்ன இன்றைக்கி தர்ஜுமா செய்யலாம்னா வெளிநாடு ஜமாத் தான் சொல்லணும். ஏன்னா அரபுகளில் கடல் கிடையாது. அரபஸ்தான் எங்கே கடல் இருக்குது, கடல் தாண்டி பிரயாணம் செய்கிறார். இப்போ அப்படியே மவுத் வந்துடுது பாருங்க. கடல் மார்க்கமாக இவ்வளோ தூரம் முஜா செஞ்சார். சிஃபத் இஹ்சானுக்கு வந்துட்டார். சிஃபத் இஹ்சானுடைய நிலையில் அவர் வாழ்கிறார். முஹ்சினாக வாழ்ந்துட்டு இருக்கிறார். கடைசி ஸ்டேஜில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஹிதாயத்துடைய உயர்ந்த தரத்தை வாழ்கிறார். மவுத் வந்துச்சு வைங்களேன். அந்த மவுத்துடைய கைஃபியத் எப்படி? இப்னு மாஜா ரிவாயத்து தான் நான் பதிவு செய்கிறேன். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய உயிரை அல்லாஹ் வாங்குவான்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன பொருள் சொல்லுவீங்க? அவங்கள உயிரை அல்லாஹ் வாங்குவான், அவளுக்கு குடிபானத்தை அல்லாஹ் குடிக்க வைப்பான். இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அல்லாவுடைய நாட்டு என்னென்னா அடியானோட நெருங்கணும்னு அல்லாஹ் ஆசைப்பட்றான். அடியானோட அல்லாஹ் இணைய ஆசைப்படுறான். அதுக்கு ஒரு முறை நமக்கு சொல்லப்பட்டு இந்த உழைப்பு. இந்த உழைப்புடைய 3 விஷயங்கள் தாங்க. முஜாஹதா, தலபு, அஸ்மத்து. இது 3 இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம இந்த இஸ்லாம், ஈமான், தக்வா மாறி கடைசியில் இஹ்சானில் வந்து வாழ்வோம். இஹ்சானோட மோத்தாவும். இந்த நிலையில் நம்ம மோத்தானா இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த உயர்ந்த பரித்திரங்கள் நம்ம இதை லட்சியமாக வச்சு தான் நம்முடைய இந்த ஹுரூஜ். அதனால் நியத்துகள் செய்யுங்க, உயர்ந்த நியத்துகள் செய்யுங்க. நம்மளையும் நம்முடைய குடும்பத்தை ஈடுபடுத்துவது, உறவினர் ஈடுபடுத்துவது, பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த நினைவு மாதிரி ஒரு தாய் ஆகணும், தீன்தாரி ஆகணுங்கிறத ஒன்று. தாய் ஆகணுங்க அதுக்கு மேலே. தாயான்னு ஆசைப்பட்டால் அவர் தீன்தாரி ஆயிடுவார். தாய் ஆகிட்டவர் தீன்தாரி ஆகிறது லேஸ். 10ஆம் கிளாஸ் படித்தவன் ஆட்டோமேட்டிக்காக 8ஆம் கிளாஸ் படித்தா தான் கணக்கில் இருப்பான். அதனால் ஒருத்தர் தீன்தாரி ஆகணும்னு ஆசைப்படுறத விட அவர் தாய் ஆகணும், தீனுடைய உழைப்பு செய்யக்கூடியவர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க வைங்களேன், அல்லாஹ் தஆலா அந்த நியத்தை கபூல் செஞ்சு கொடுப்பான். பாருங்கள், ஒரு தாயினுடைய நியத்து முயற்சி எல்லாம் எதையும் வீணாக்கிறதே இல்லை. சம்பவங்கள், சரித்திரங்கள், கார்கள் ஏராளம் இருக்குது. ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு 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 சாத்தி ஆரம்ப காலத்தில் அவங்க பேருக்கெல்லாம் விரிவானது. சுருக்கமாக சொல்ல 2.5 வருஷம் அரபு நாட்டில் கொடுத்தாரு. அவர் 2.5 வருஷம் அரபு நாடுகளில், மக்காவில், மதினாவில், சூடான், ஜெர்மன், இந்த மாதிரி நிறைய அரபு பகுதிகளெல்லாம் வக்தில் இருந்தார். 2.5 வருஷம் இருந்தார். நிற்காவே செய்யலை. அதுக்கப்புறம் தான் நிற்க செஞ்சார். அவர் வந்துட்டார், பெங்களூருக்கு வந்துட்டார். இப்போ அவர் மௌத்தா போயிட்டார். அதுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா?
நாங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி யூசுப் காலத்தில் உழைப்பு செஞ்சோம். நான் அங்கே போய் யார் மேலே கை வச்சனோ அவங்க இன்றைக்கி அந்த நாட்டுடைய பொறுப்புதாரிகள். இவங்க தான் தாயுடைய பவர். அதனால் அல்லாடைய பாதையில் போகிறோம், ஒருத்தர் பார்த்து முசாவை செய்கிறோம், உடனே நம்ம நினைத்துக்கணும், அல்லா இவரை நீ கபூல் செஞ்சுக்கோ, இவரை தாய் ஆக்கிடு. நம்ம வந்துடுவோம் ஒரு காலம், அந்த காலத்தில் ஒரு காலகட்டத்தில் நம்ம கபருக்கு போயிடுவோம். அவர் பொறுப்புதாரி இருந்து அல்லா அவருக்கு கொண்டு வேலை வாங்குவான், அந்த கூல் நமக்கு கிடைக்கும். அவர் சொன்னார், நான் ஒவ்வொரு நாடுகளில் யார் மேலே கை வச்சனோ, யாருடைய வீட்டு வாசப்படி போய் நின்றுனோ அவங்க தான் இன்றைக்கி அந்த நாட்டுடைய ஷூரா, அந்த நாட்டுடைய அமீராக இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அல்லா தமக்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த விஷயங்கள் பேச நம்ம கேட்டோமோ அதன்படி முதல்ல புரிவதற்கும் அதன் பிறகு அமல் செய்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மௌத் வரைக்கும் தௌஃபீக் செய்வானாக.